அவுணர்களின் அதிபதி நான். அத்தியாயம் 26. தூங்கும் தயாவை கையில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு வெறித்து பார்த்தாள் கானவி. அவனோடு ஒவ்வொரு நாளுமே மரணமே. அவன் பேச்சு நடத்தை எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. நேற்று இரவு வரை அவனை கொல்வோமா வேண்டாமா என்ற யோசனையில் இருந்த கானவியோ இரவு கூடல் முடிந்து தயா அவளை தன்மீது கட்டி அணைத்து கொண்டே போனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு, நாளைக்கு நடக்கிற மீட்டிங்க்கு எப்படியும் அந்த அதிபதி வருவான். அவனால் ஒரு பிஸ்னஸும் என்னால் பண்ண முடியலை. இனி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நமக்கு ஆபத்து தான். என்ன பண்ணணும் சார்? முடிச்சிட்டு ஃபோனை போடு. கானவி தலையை தூக்கி அவனை பார்க்க கண்ணை சிமிட்டிய தயாவோ, குண்டு சும்மாவே இருக்குல்ல கான், அதான் துப்பாக்கி சுட்டு பாக்குதா இல்லையான்னு ட்ரையல். அவர் உங்களை என்ன செஞ்சாரு? நீ இப்படி சிபாரிசு பண்ணும்போது எனக்கு அவனை எப்படி கொஞ்சம் தோணும். அதோட இது என் அஃபீஷியல், இதுக்குள்ளெல்லாம் நீ மூக்க நுழைக்காத, தூங்கு என்றுவிட்டு அவன் கண்களை மூடிட, இவனை நரபலி கொடுப்பதால் பலர் வாழ்வார்கள் என்றால் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கொல்ல துணிந்து விட்டாள் கானவி. துப்பாக்கி வெட வெடவென நடுங்க அவன் சலனமில்லாத முகத்தை பார்த்தாள். என்னை விடு, எத்தனை பேர் இருக்காங்க, என்னை ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற என்று அவன் பிடியில் தினம் தினம் துடித்தாலும் கூட, இந்த அழகு எனக்கு வேணும் என்று சொல்லும் அவன் பேச்சை அடியோடு வெறுத்தவள், ஒரு பெண்ணோட உணர்வை புரிஞ்சுக்காத நீ இருந்தா என்ன செத்தா என்ன, உன்னால நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான், செத்து தொலை என்று கண்களை மூடிக்கொண்டே கானவி துப்பாக்கியை அழுத்த கிரீச் கிரீச் என்கின்ற சத்தம் மட்டும்தான் வந்தது. உடனே ஒரு பெரும் சிரிப்பு சத்தம் கேட்டது. ஏப்ரல் ஃபூல் என்ற தயா சிரிப்பு சத்தத்தில் கானவி கண்களை திறக்க உதட்டை பிதுக்கி சிரித்தான் தயா. அது அது சுடுங்க மேடம், கமான் கமான் ஷூட் மீ. என்ன லகான் அப்படி பார்க்குற, சுடு சுடு. மறுபடியும் அவள் அழுத்த கிரீச் கிரீச் என்று வெற்று சத்தம் மட்டுமே கேட்கும் துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு தன் எதிரே நிற்கும் தயாவை கானவியோ கண்களை திறந்து அதிர்ந்து விழிக்க, பொறுமையாகவே எழும்பி ஆடையை அணிந்த தயாவோ, என்னடி குண்டில்லையா? ஐயையோ பாவம் புள்ள ஏமாந்து போச்சே. பூனைக்கு எலியோட வாடை தெரியும், நாய்க்கு கருவாட்டோட வாடையும் தெரியும், சிங்கத்துக்கு ரத்தத்தோட வாடை தெரியும். ஆனால் இந்த தயாவுக்கு துப்பாக்கியோட வாசனை நல்லா தெரியும்டி. பிறந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் துப்பாக்கியோட வாசத்துலேயே புரண்டுக்கிட்டு இருக்க வேண்டியனா, நீ மறைச்சி வச்சிருக்கிற துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாதா என்ன? இந்த துப்பாக்கி எங்கிருந்து உனக்கு வந்துச்சுங்கிற வரைக்கும் இன்னும் நான் போலீஸ்கார மட்டும் இல்லடி, கிரிமினல். சட்டத்தை மட்டும் இல்லை, கிரிமினலையும் கரைச்சி குடிச்சு 6 அடி உடம்பையும் வளர்த்து நிற்கிறேன் பாரு. என்கிட்டயே உன் தில்லாலங்கடித்தனத்தெல்லாம் காட்டினா பாவா பயந்து போயிடுவனா என்ன என்று அவள் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டி பறித்த தயாவோ அப்படியே அவளை பார்க்க, அவள் வெறுப்பாய் பார்க்கும் பார்வையை கண் சுருக்கி பார்த்தவன், அந்த அதிபதியை விட நான் எதிரடி குறைஞ்சு போயிட்டான். ஆனால் அவளோ மாட்டிக்கொண்டோமே என்கின்ற பயத்தில் மட்டும்தான் நின்றாள். தயா அவள் அருகில் போக கானவியோ பயந்து பின்னால் நகர, அவனுக்கு ஏதோ போல் நெஞ்சில் சுருக்கென்று வலி தைத்தது. அவள் கண்ணில் தெரிவது பயமும் பாதுகாப்பின்மையும், என்னை விட்டுவிடேன் என்கின்ற கலக்கமும் மட்டும்தான். அந்த இருவிழியில் ஒரு துளி நேசத்தை கூட அவனுக்கு காட்டவில்லை அவள். தயா தன் கையை அவள் கன்னம் நோக்கி கொண்டு போக, கானவி இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டு பயத்தில் கோழி குஞ்சாக சுவற்றில் சாய, அவனுடைய வலிய கரங்கள் கானவியின் கன்னத்தை மெல்லிய கோடாக கிழித்தது. அவளை இடையோடு தூக்கி படுக்கையில் அமர வைத்தவன் அவள் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டான். உனக்கு அம்மா அப்பா பிடிக்குமா என்று தன் தலையை தூக்கி அவளை பார்த்தான். உனக்கு என்ன கொல்லத்தானே செய்யணும், தாராளமாக நான் உனக்கு வாய்ப்பு தராமோ, ஆனால் கடைசியாக உன்கிட்ட பேசணும்டி. இல்லைனா வெய்யே செத்த பிறகும் கூட உனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவேன். ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு. செத்துட்டா கூட மறுபடியும் தேடி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு நான் பேசுகிறத கேட்குறியாமோ? அவள் இரும்பை உருக்கி சிலை செய்தது போலவே பயமும் அவன் என்ன செய்வானோ என்கின்ற நடுக்கத்திலும் உட்கார்ந்திருக்க, எனக்கு அம்மா அப்பாவை அவ்வளவு பிடிக்கும். என் அப்பா தர விரும்பாத பாசத்தையும் சேர்த்து என் அம்மா தரும். அனாதையாக வளர்றது அவங்க தலையெழுத்து. ஆனால் எல்லாம் இருந்தும் அனாதையாக்கப்படுறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என் அம்மாவோட மடியில் இது மாதிரி படுத்துக்க அவ்வளவு ஆசைப்படுவேனா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் குடும்பமும் அந்த கிராமமும் மட்டும்தான். ஒரு நாள் எதுவுமே இல்லை, நீ அனாதை போலத்தான் வளர்ந்தாகணும் அப்படின்னு என்னை தூக்கிக்கிட்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. நீ கேட்கலாம், எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைமைகள் இருந்திருக்கே அப்படின்னு. எல்லாருமா இந்த மாதிரி மாறிடுறாங்கன்னு நீ கேட்கலாம். ஆனால் நான் பார்த்த காட்சிகள், நான் பார்த்த உலகமே வேற. அதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அம்மு.
கானவியோ எச்சில் விழுங்கி அவனை பார்க்க அவளை விட்டு எழும்பி போய் ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்ட தயாவோ அவளுக்கு முதுகு காட்டி நின்றவன் கண்கள் எதிரே ஓடும் மேகங்களையே வெறித்தது. ஒருத்தன் நல்லவனா வளர்றதும் கெட்டவனா மாறுறதும் அன்னையோட வளர்ப்புல மட்டுமில்லாமோ இந்த சமுதாயத்தோட புறக்கணிப்புலையும் தான். அதை இந்த காக்கி சட்டையை போடுற வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த தேச துரோகி பட்டம் எனக்கு வலிக்கலடி. ஏன்னா தீவிரவாதியோட மகங்கிற பட்டத்தை விட இது எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. ஸ்கூலில் தனி பெஞ்சு, டெய்லி துப்பாக்கி வச்சுருக்கேனான்னு செக் பண்ணி தான் உள்ளேயே விடுவாங்க. யார் கூடயாவது பேச போனால் கூட பேச விட மாட்டாங்க. அவங்களா பேச வந்தால் அனுமதி தர மாட்டாங்க. அம்மா என்னைக்காவது வரும், அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஊரோட எல்லையில் போய் நின்று நின்று என் காலெல்லாம் வலிக்கும் அம்மோ. நான் தேடினதெல்லாம் இத்துணுண்டு அன்புதான் என்றவன் குரலோ கரகரப்பாக வந்தது. அன்னைக்கு வலிச்சதை விட இன்னைக்கு எனக்கு குறைவா தாண்டி வலிக்குது. அன்னைக்கு நான் சந்தோஷமா இல்லை, ஆனால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பாத்தான் பணம் சம்பாதிக்கிறேன். நான் தப்பு பண்ணுறவன் தான். ஆனால் அந்த தப்புக்கு காரணம் உங்களை போல ஒருத்தன் தாண்டி. அங்கே கொத்து கொத்தா உயிர் செத்து கிடக்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்டாக போடுறான் பாரு. லைக்கு கமெண்ட் கிடைக்க பிணத்தை கூட வச்சு அரசியல் செய்கிறான் பாரு. அது தேச துரோகம் இல்லையோ? அடுத்த வீட்டு பிரச்சனையை ஓட்ட பிரித்து பார்த்து பேசுகிறான் பாரு, அது தப்பு இல்லையா? நடு ரோட்டில் ஒருத்தரை போட்டு வெட்டும்போது நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒளியிறான் பாரு. அவன் சுயநலத்தை விட என்னோட தப்பு ஒன்றும் பெருசில்லை. தகுதியும் திறமையும் இருந்தும் பணத்தை வச்சு அவனை அடித்து கீழே விழ வச்சுட்டு பதவிக்கும் வேலைக்கும் வரான் பாரு. அவனை விட நான் செய்கிற இந்த துரோகம் ஒன்றும் பெருசில்லை. போடுற தானத்தை கூட 100 பேர் பார்க்குற மாதிரி செய்கிறான் பாரு. அவனோட செயலை விட என் செயல் தர குறைஞ்சது ஒன்றும் இல்லடி. சொல்லப்போனா இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்தே இறக்குற வரைக்கும் லஞ்சமும் ஊழலும் தான் இந்த நாட்டை ஊனமாக்கிக்கிட்டு இருக்க ஒரு நோய். எவனையாவது ஒருத்தனை சொல்லு, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு நான் இதை எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். என்னைக்கு பொது இடத்துல இன்னொருத்தன் படுற கஷ்டத்துக்காக ஒருத்தன் கை கொடுக்குறானோ அன்னைக்கு தான் இந்த நாடு வல்லரசாகும். அடுத்தவன் கஷ்டம் என்னைக்கு தன்னோட கஷ்டம்னு நினச்சி தாங்கி பிடிக்க வரானோ அன்னைக்கு தான் இந்த நாடு சுதந்திரம் அடையும். அது வரைக்கும் இங்கே எத்தனை இந்தியன் தாத்தா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஈஸ்வர் அதிபதி வந்தாலும் ஒன்றுத்தையும் கிழிக்க முடியாது. இவங்க கொல்ல இன்னும் 1000 பேர் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நான் சம்பாதிக்கிறேன் தான், ஆனால் அதில் கூட நியாயஸ்தந்தான். எனக்கு தேவையானதை எடுத்துட்டு இதோ சொன்னேனே, சமுதாயத்தில் ஒடுக்கப்படுற மக்கள் அத்தனை பேருக்கும் யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் பிரித்து காசை கொடுத்துட்டு அவங்க முகத்தில் வர்ற ஒரு துளி மகிழ்ச்சியை 4வது மனுஷன் மாதிரி நின்று ரசிச்சுட்டு கடந்து போயிடுவேண்ணா. இப்போ கூட உங்ககிட்ட நான் யாருன்னு காட்டிக்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. ஆனால் என் உலகத்தில் நீ ஒருத்தியா இல்லடி. இந்த உலகமே நீதான்னு முடிவெடுத்து உன்னை சுற்றி சுற்றி வந்தேன். இழந்த எல்லாத்தையும் உன்கிட்ட தேடி வந்தேன். எனக்கு காதலிக்க தெரியாமல் இருக்கலாமோ, ஆனால் என் காதல் உண்மை. எல்லாரோட வழியையும் புரிஞ்சுக்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட வழியை புரிஞ்சுக்க தெரியாமல் போயிடுச்சு பாரு. நான் இப்படித்தான். அதான் நான் இந்த மாதிரி இருக்கிறது போலவே நீ என்னை காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட நானாக இருந்தேன். எனக்கு எல்லார்கிட்டையும் நடிக்க தெரிஞ்சுது, உங்ககிட்ட நடிக்க வரலடி. ஒருவேளை நடிச்சிருந்தா இன்னைக்கு நானும் வாழ்ந்திருப்பேனோ என்னவோ என்று பெருமூச்சொன்றை விட்ட தயாவோ அப்படியே முகத்தை கேலி சிரிப்பாக வைத்து கொண்டவன், இப்படியெல்லாம் சொல்ல ஆசைதான், ஆனால் நான் செஞ்சது செய்ய போகிறதெல்லாம் எதுக்கும் யாருக்கும் விளக்கம் சொல்ல போகிறதே கிடையாது. நீ உட்பட. நான் தப்பு செஞ்சாதான் திருந்தணும். நான் தப்பு செய்யலை, திருந்தவும் மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். அதை என் அப்பன் அண்ணன் எவன் வந்தாலும் தடுக்க முடியாது. அவள் இலக்கிய முகம் அவன் பேச்சில் மறுபடியுமாக இறுக்கிவிட துப்பாக்கியை எடுத்து குண்டை லோட் செய்ய கானவி தொண்டை குழி ஏறி இறங்க அவனை பார்க்க, என்னை மாத்துறது கஷ்டம், ஆனால் கொல்றது ஈஸி தான். சத்தமே இல்லாமல் கொண்டுட்டு போயிரு. நீ உன் உணர்வுகள் புரிஞ்சுக்காத எனக்கு தண்டனையாக இதை ஏற்றுக்கிறேன்னா, உன்னோட அனுமதி இல்லாமல் உன்னை தொட்டத்துக்கு எனக்கு கிடைக்கிற நீதியா என் உயிரையே தந்துடுறேன். உனக்கு ஒரு வாய்ப்பு நான் தரேன், இந்தா பிடி என்றவன் துப்பாக்கியை அவளிடம் வீச கானவியோ துப்பாக்கியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள், என்ன விட்டுருங்க, நான் போகணும் என்றவள் அருகே வந்த தயாவோ, அவ்வளவுதான்ல அம்மோ, என்னை உனக்கு பிடிக்கவே செய்யாதா? நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பேசுறது பண்ணுறதெல்லாம் தப்பு தானே? ஓ, தப்புக்கு தண்டனை உண்டுல்ல. அவள் அமைதியாகவே தலை குனிய, எவனும் என்னை சாகடிக்க முடியாது, ஆனால் நீ நினச்சா முடியும் என்று அவள் கையில் துப்பாக்கியை கொடுத்து தன் நெஞ்சில் வைத்து அழுத்திய தயாவோ, உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை தானே வேணும், அதுக்கு நான் தான் சாகணும் என்றவனோ அவள் உணர்வு இல்லாத கண்ணில் தனக்கான நேசத்தை தேடி தோற்று போனவன் அவள் இதழை அப்படியே கவ்விக்கொண்டான்.
அந்த செயலில் கானவி தடுமாறி போய் அவன் இதழோடு போராடி சோர்ந்து போய் அவன் உதட்டில் தன்னை கொடுத்துவிட்டு மரமாகவே நிற்க, இதுவும் ஏமாற்றுதான். நவரசம் ததும்ப பேசி என்னை ஏமாற்றப் போகிறான் இவன் என்றுதான் அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவனோ உணர்வு இல்லாத கண்ணோடு அவளை வெறித்து போய் பார்த்தவன் அப்படியே மூச்சுக்கே தடுமாற, ஏறி இறங்கும் மூச்சை கவனித்த கானவியோ பதறிப்போய் நடப்பதை உணரும் முன்பாக ட்ரிக் ட்ரிக் என்று அவள் கையில் அவன் கை அழுத்தம் கொடுக்க, தயாவின் ஆறடி உடல் இறுகி போய் குலுங்கி அவள் உடலோடு சாய, அவள் கையில் சூடான திரவம் சீரிப்பாய, அவளோடு படுக்கையில் தயா சாய, ஆ என அந்த வீடே அலற கத்தினாள் கானவி. அவனை தன் மீதிருந்து நகட்ட அவன் நெஞ்சை துளைத்திருந்ததோ அவள் காதல் தந்த பரிசு. தான் செய்த காதல் தவறுக்கு தண்டனையை அவள் கையால் பெற்றுக்கொண்டான் காதல் அதிபதி. அவள் கை கால் நடுங்கி போய் படுக்கையில் இரத்தத்தோடு அவளை பார்த்து கண்ணை சிமிட்டிய தயாவை வெடவெடத்து போய் அவள் பார்க்க, உன்னை விட்டு கொடுக்கவோ உன்னை விட்டுட்டு வாழவோ எனக்கு தெரியாதுடி. நான் இருக்கிற வர நீ என்னை காதலிக்கவே மாட்டேனா? செத்து உன்னை காதலிக்க வைக்கிறேன். இப்போவும் இந்த இன்பாதிபதி தான் ஜெயிச்சான். தோல்வி எனக்கு எப்பவும் இல்லை. அவள் கண்ணீர் வடிய தயாவை பார்க்க உதட்டை குவித்து முத்தமிட்டவனோ, ஒரு பொய்யாவது சொல்லுடி, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. ஒரே ஒரு தடவை உன் வாயால அதை அப்படியே கேட்டுட்டு நிம்மதியா என்று சொல்லக்கூட முடியாமல் மூச்சு அவனுக்கு திணற, அவள் அவன் கண்களை பார்த்து கொண்டே நிற்க, கடைசி வரை அவள் உதடும் கண்ணும் அவன் கேட்டதை கொடுக்கவே மறுக்க, அவன் கருவிழிகள் அவளை பார்த்து கொண்டே மூட ஆரம்பிக்க, அவன் மூடும் விழியில் அவள் பிம்பத்தை சேகரித்து கொண்டே தயாவின் இமைகள் மூடிக்கொண்டது. அவள் கேட்ட விடுதலையை தன் உயிரை எடுத்து கொடுத்து விட்டான். அத்தியாயம் 27. அதிபதியோ கண்களை விழித்து தன்னருகே கீரவாணியை தேடினான். குளியலறை உள்ளே தண்ணீர் சத்தம் கேட்டு எழும்பி அமர, பூனைகள் இரண்டும் வித்தியாசமான ஒலி எழுப்பி அழுதது. என்னாச்சு என்று அவன் அதை தடவி கொடுக்க, ராக்கி அவன் பேண்டை கடித்து இழுத்து ஏதோ செய்தியை கடத்த முற்பட, ஐ எம் கெட்டிங் லேட் ராக்கி, விடுவிடு என்று ராக்கியை விலக்கி விட்டுவிட்டு அதிபதி இன்னொரு குளியலறை போய் குளித்து கிளம்பி ரகசிய அறை உள்ளே போய் நேற்று வைத்த அந்த பட்டன் குண்டையும் போனையும் தேட அது மாயமாகி இருந்தது. எங்க இங்கதானே வச்சேன் என்று அதிபதி ஒவ்வொரு இடமாகவே தேடியவன் யோசனை வந்தவனாக தட தடவென இறங்கி ஓடி வந்து குளியலறையை திறக்க, பைப்பில் நீர் மட்டும்தான் கொட்டி கொண்டிருந்தது. கீரவாணி அங்கே இல்லை. ஷிட் என்று காலை தரையில் மிதித்தவன் தலையை பிடித்தான். மணி 9:55. அதிபதி வேகமாக கூட்டம் நடைபெறும் இடத்தை நோக்கி விரைந்து வர, ஹலோ ஹலோ நில்லு, யாரு மணி என்று காவலர் ஒருவர் கீரவாணியை வாசலில் நிப்பாட்ட, வெள்ளை நிற சேலையில் தாலி மட்டும் கழுத்தை அலங்கரிக்க நின்றிருந்தாள் கீரவாணி. பர்மிஷன் லெட்டர் வச்சிருக்கியாமா? என்று அதை எடுத்து கையில் கொடுக்க, செக் பண்ணணும் நெல்லுமா என்றதுமே கீரவாணி ஆழ பெருமூச்சு விட்டு அவர்கள் செக் செய்யும் இடத்தை நோக்கி போக, கழுத்தில் காதில் எதுவும் போடக்கூடாதுமா, தாலியை கலட்டி அப்படியே எங்ககிட்ட தந்துட்டு போ. அட, தாலியில் எண்ணத்தை வச்சு கடத்திட போகுது அந்த புள்ள, விடுங்க என்று பெண் காவலர் ஒருவர் எரிச்சலாக கூறவுமே கீரவாணியோ தன் தாலியை அழுந்தமாக பிடித்து கொண்டாள். அதன் பின்னே பட்டன் வெடிகுண்டை ஒட்டி வைத்திருந்தாள். அவளின் போன் உடைமை என அத்தனையுமே சரி செய்யப்பட்டு கீரவாணி உள்ளே அனுப்பப்பட, அதிபதி அவசர அவசரமாக காரை விட்டு இறங்கி அந்த கட்டிடத்தை நோக்கி 5 அடி தொலைவில் இருந்து ஓடிவர, டமார் என்று காதைகளை கிழிக்கும் சத்தம் அவ்விடத்தையே அதிர செய்ய, புகை மண்டலமாக அவ்விடமே காட்சி கொடுக்க, அலறல் சத்தமும் ஆம்புலன்ஸ் சத்தமும் அலற, தன் காலடியில் ஏதோ ஈரமுணர்ந்தான் அதிபதி. எச்சில் விழுங்கி அவன் குனிந்து பார்க்க, தன் காலடியில் குருதி சொட்ட சொட்ட ஒரு இருதயம் அவன் கட்டிய தாலியில் சுற்றி இன்னுமாக துடித்து கொண்டே கிடந்தது. ஸ்ரீ என்றவனின் கைகள் முதல் முறையாக நடுங்கியது. உயிர் கொடுக்க துணிந்தவன் அவள் உயிரை கொடுக்க துணியவில்லை. நாடு காக்க நின்றவன் காதலை தொலைத்து நின்றான். அந்த தாலியை கண்ட பிறகும் அவனால் உணர்வுகளை கட்டி காப்பாற்றவே முடியாது. அந்த இடமே அதிரும் அளவு ஸ்ரீ என்று அலறிய அரக்கனின் கண்ணில் கள்ளமில்லா காதலியை நினைத்து உப்பு நீர் துளி பெருகி நின்றது. அதிபதி பேண்ட் பாக்கெட்டில் இருந்த இன்னொரு போன் அதிர அதை எடுத்து பார்த்தான். அவனுடைய இன்னொரு போனிலிருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது. எடுத்து காதில் வைத்தவன் சில்லு சில்லாகவே உடைந்து போனான். மாமா, ஏங்கி தவித்து வந்த கீரவாணியின் குரல். அரை மணி நேரத்திற்கு முன்பாக அனுப்பிய அவள் கடைசி குரல் அது. மாமா, கடைசி வரைக்கும் என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லைல்ல. இனிமே உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன் மாமா. உங்களுக்கு இந்த நாடு தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா. ஆனால் நான் ஒரு பைத்தியக்காரி மாமா. உங்களை விட்டுட்டு எனக்கு வாழவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களை தேடி நான் வந்திருக்க மாட்டேன்ல மாமா. நீங்கள் செத்து நானும் குழந்தையும் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நீங்கள் அதை தந்துட்டு போகிற மிகப்பெரிய தண்டனையாக தான் இருக்கும். சாரி மாமா,
நானே உங்களுக்கு பதிலாக போகிறேன். என் காதல் தோத்தாலும் உங்கள் கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டேன் மாமாண்ணா. உங்கள் குழந்தைய நாட்டுக்காக வளர்க்க ஆசைதான். ஆனால் பாருங்க, இப்போவும் நாட்டுக்காகத்தானே நம்ம குழந்தைய தியாகம் பண்ணுறேன். அந்த சந்தோஷம்தான் மாமா எனக்கு. கடைசியாக ஒன்றே ஒன்று மாமா, ஒரே ஒரு தடவை என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அது நடக்குமா? நான் உங்களை காதலிக்கிறேன், என் உயிரை விட மேலா. நான் என்னுடைய உயிரை விட உங்களை தான் அதிகமாக காதலிக்கிறேன். இப்போவாவது என் காதல் உங்களுக்கு புரியுதா மாமா? பாப்போம். ஐ லவ் யூ மாமா என்றவளுடைய குரலோ கரகரப்பாகவே ஒலித்தது. அவள் பேச்சும் முடிந்தது. ஐ லவ் யூ ஸ்ரீ. மாமா உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன்டி. மாமா இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும்தான் நேசிச்சேன். ஐ லவ் யூ டி. எத்தனை தடவை வேணும்னாலும் நான் சொல்கிறேன். மாமா கிட்ட மறுபடியும் வந்துரு ஸ்ரீ. இந்த நாடு வேண்டாம், என் கொள்கை எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாண்டி எனக்கு. நீயும் நானும் மட்டும் போதுண்டி. வந்துரு ஸ்ரீ என்றவனுக்கோ சகலமும் அப்படியே இருண்டு போனது. மனம் பல மாயைகளை உடையது. சிலதை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின்பு ஏங்கி தவிக்கும். 6 அடி தயா உடலை அவர்கள் ஆட்கள் வந்து தூக்கி கொண்டு போக, தன்னை தாண்டி போகும் அவன் உடலை கண்கள் விரிய பார்த்து கொண்டு நின்றாள் கானவி. கேவல் ஒன்று அவள் நெஞ்சில் உண்டானது. அம்மு 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 என்ற அவன் குரல் அறையெங்கும் ஒலிப்பது போல இருக்க, காதை இறுக்கமாக பொத்திக் கொண்ட அவளை தாண்டி அவன் உடல் போக, அவன் மூடிய கையிலிருந்த தன் காலடியில் விழுந்த தாலி கொடியை பார்த்த கானவியின் கண்கள் அவனுக்காகவே கலங்கி நின்றது. கேவல் வெடித்து அழுகை வர வாயை பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். இன்பா என்றவளுடைய உதட்டை தாண்டி உள்ளத்திலிருந்து அவன் பெயர் உச்சரிக்க, ஏதோ அவள் உடலை விட்டே உயிர் போவது போன்று உணர்ந்தாள். இன்பா இன்பா என்று அவன் போகும் வண்டி பின்னாலேயே ஓடியவள் தடுமாறி போய் விழுந்தாள். இன்பா இன்பா, எனக்கு யாருமே இல்லை இன்பா, நீயும் இப்படி விட்டுட்டு போயிடாத. ஐயோ ஐயோ, நான் தான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இன்பா இன்பாவை போய் என்றவளோ அவன் உயிர் போன பின்தான் காதலையே உணர்ந்தாள். கிடைக்கும் போது நேசத்தின் அருமை புரிவதே இல்லை. இழந்த பிறகு கல்லறையில் பூமாலை அலங்காரம் செய்து எதற்கு? இழப்பதுதான் காதல் என்றால் ஏன் காதலிக்க வேண்டும்? தன் காதல் எதுவென சொல்லாது சொல்லி போயினர் இருவருமே. இனி அந்த காதலை உணர்ந்தும் பயனில்லை. இருக்கும்போதே நேசித்து விடுங்கள். காலம் கடத்தினால் நேசிக்கும் இதயங்கள் அருகே இல்லாது கூட போகலாம். அவுணர்களின் அதிபதி நான் என்று கை கொட்டி சிரித்தது காதல். காதல்தான் அரக்கனின் அதிபதி. சத்தமின்றி உயிரை குடித்துவிடும். அரக்க கூட்டத்தின் அதிபதி இந்த காதலின்றி வேறு எதுவாக இருக்க முடியும்? அத்தியாயம் 28. 2 வருடங்கள் கழித்து இன்று பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஹைதராபாத் நகரம் கலகலப்பாக இருந்தது. ஊரோடு ஒன்றிவாள். அந்த பழமொழி இவன் ஒருத்தனுக்கு மட்டும் எப்போதுமே ஒத்து போகாதோ என்னவோ. இடையில் வந்தவள் இடையிலேயே போக தனிமை அவன் நிரந்தர உடையாகி போனது. அன்று பிடித்து போய் தனித்திருந்தான். இன்றோ அவள் நினைவு தரும் இதத்தோடு தனித்து வாழ்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசமே. அங்கு சீறி வந்து கார் நிற்க அதிலிருந்து தேவா இறங்க அவன் பின்பே ஈஸ்வர் போனை காதில் வைத்துக்கொண்டு இறங்கினான். பேபி மதியம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வை. பாவா லவ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கேன்ன. பவி அங்கே என்ன சொன்னாலோ. பாரபட்சம் இல்லாமல் உன் பாபி திட்டாடா. முருங்கைக்காய் சாம்பார் கேட்டதென்ன தப்பா தேவா என்று சிரித்து கொண்டே திரும்பிய ஈஸ்வரோ இரும்பு மனிதன்தான் போல. எத்தனை நடந்தாலும் கூட அவன் உடைந்து போகவே மாட்டான். அதுதான் அவனின் அழகும் கூட. என்னடா இந்த இடம்தானா என்று ஈஸ்வர் தேவாவை பார்க்க, தேவாவோ ஆம் என்று தலையை ஆட்ட, இங்கே தான் பெரும்பாலும் இருப்பான்னே. நல்ல இடம்தான், இங்கே மட்டும்தான் அரசியல் இல்லை. வா நாமளும் சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்று அந்த கல்லறை தோட்டத்தின் உள்ளே ஈஸ்வர் நுழைய, அமைதியாக கிடந்த அந்த இடத்தில் நடுநாயகமாக இருந்த பளிங்கு கல்லறையின் மீது முகத்தில் துணியை போட்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவனின் மூத்த மகன் அகர அதிபதி. அவன் அருகே பூனை குட்டிகள் பல அதிபதி மேலே அங்கும் இங்குமாக தாவி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. பூனைகளின் சத்தத்தில் அதிபதியோ கண்ணை திறந்தான். எதிரே நின்ற தன் தகப்பனை கண்ணை சுருக்கி பார்த்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். ஈஸ்வர் அவன் அருகே போய் நின்று அதிபதியை மேலிருந்து கீழ்வரை பார்த்தான். அரக்கன் அழகனாக மாற காரணம் என்னவோ. ஒட்ட நறுக்கிய சிகை, மீசை தாடி ட்ரிம் செய்து நீட்டாக ஷர்ட் பேண்ட், கண்ணில் கூலர் வேறு. அதை அணிந்தபடியே ராயலாக அதிபதி இருந்தான். ஈஸ்வரே தன் மகனை இந்த கோலத்தில் பார்த்து ரசிக்கத்தான் செய்தான். ஏன் தேவா, இவனுக்கு என்ன பைத்தியமாகிடுச்சோ என்னவோ? ஏன்ன இல்லை, லவ் ஃபெயிலியரானா எல்லாரும் தாடி வளர்ப்பாங்க. இவன் என்னன்னா தாடியை வெட்டிட்டு புது மாப்பிள்ளை கணக்காக சுற்றுறான். என்ன அங்கே நாயி, இங்கே பூனை. அட அவங்க காதில் கேட்டுறாமண்ணே. உங்களை போலத்தானே உங்கள் மகனும் இருப்பான். நீங்கள் எப்போவாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? வந்த வேலையை பாருங்க என்ற தந்தையின் குரலில் அதிபதியோ கண்ணை விட்டு கூலர் செய்ய இறக்கினான். நீ பைசல் பண்ண வேண்டிய பாக்கி ஒன்று இருக்கே மைசன், அதை முடிக்காம இங்கே வந்து படுத்தா எப்படி
என்ற தந்தையை அதிபதியோ கண்ணை இடுக்கி பார்த்தான். நான் தொழிலை விட்டு நாளாகுது. வேற யாரையாவது வச்சு சரக்க மாத்திக்க சொல்லு தேவா. சரக்க மாத்துறதுக்கு நீ வேண்டாம் மைசன், நான் இருக்கேன். எனக்கு எவன் தயவுமே தேவையில்லை. உனக்கு தந்த ப்ராஜெக்ட் ஒன்று இழுபறியில் கிடக்குதே, அதான் பொருளை மாற்றி தர வந்திருக்கேன். ஆ ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு போய் கொன்னாச்சு, அதுக்கு பதிலாக புது ப்ராடக்டை மாற்றி தர வந்திருக்கேன் என்ற தகப்பனை அதிபதியோ மேலும் கீழுமாக பார்க்க, எனக்கு குழந்தைய பெற்று தரேன்னு சொல்லிட்டு தானே கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கினேன், எங்க குழந்தை? அதிபதியோ கண்ணை மூடி திறந்து தன் தந்தையை பார்த்து பல்லை கடித்தான். சரி விடு, அவ போனது போகட்டும். நான் உனக்கு கொடுத்த பணமும் இருந்ததாகவே இருக்கட்டும், சரியா? நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தை வேணும்னா எங்கேயாவது ஆர்டர் போடு, இல்லை உன் பொண்டாட்டிக்கிட்ட பெற்று தர சொல்லுப்போ. நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னை யாருப்பா டிஸ்டர்ப் பண்ண போறா? எனக்கு குழந்தை வேணும். நாளைக்கு உனக்கு மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தைய பெற்றுக்கொடு போதும். இந்தா இதான் பொண்ணு என்று போட்டோவை தூக்கி அதிபதியின் அருகே போட, அதில் போட்டோ விரிய அங்கு இருந்ததோ இன்பாவின் கானவி மெலிதான புன்னகையோடு அமர்ந்திருந்தாள். இதுதான் பொண்ணு, நாளைக்கு சாயங்காலம் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு. அப்படி இல்லையா இந்த பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரட்டா மைசன் என்று போகும் ஈஸ்வரை பழுப்பு கண்கள் இடுங்க பார்த்த அதிபதியோ, ஏற்கனவே அவர் இழுத்து விட்ட வில்லங்கத்தில் புண்ணாகி கிடப்பது போதாதா? பூனை பட்டாளத்தை தூக்கி காரில் போட்டவன் கார் போன போக்கில் வண்டியை பறக்க விட்டு விட்டான். உலகம் பறந்து விரிந்தது. அவன் வாழ இடமா இல்லை. எங்கோ போன காரோ பல மணி நேரம் கடந்து ஒரு விடியற்காலை போய் நின்ற இடமோ கன்னியாகுமரி கடற்கரை. திருவள்ளுவர் கடல் உள்ளே நின்று உலகத்தின் அக்கிரமம் காண சகியாது விவேகானந்தரை பார்க்க, அவரோ பதில் சொல்ல தெரியாது தியானம் செய்ய காட்சிகளை அதிபதி கண்கள் உள்வாங்கிக் கொண்டிருந்தது. அந்த உப்புக்காற்றின் குளுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். சீர் சீர் என சீறி வரும் கடல் அலைகள் அவன் காலை நனைக்க, இந்த அலையும் அவளும் ஒன்றுதானே. என்னதான் கரையோடு ஊடல் என்றாலும் வந்து வந்து போகும் அலை போலத்தானே அவளும். மாமா மாமா என அவனையே சுற்றி இருப்பாளே. அவளை இழக்கும் முன் எதுவுமே பெரிதாக ஆசை இல்லை. அவளை இழந்த பின்பு அவளோடு வாழ ஆசை கொண்டான். அவளோடு வாழ்ந்த வாழ்க்கை தவிர மற்றையெல்லாம் மறந்து போக கீரவாணியின் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் அவன் நடமாட மூச்சு காற்றாகி போனது. அலைகளை தன் காதலியாக நினைத்து ரசித்து கொண்டு நிற்க, முத்து முத்து மலைத்துளி அவன் நாசியில் பட்டு தெறிக்க, பெரிய கட்டுமரங்களில் மீனை கொண்டு வந்து கரையில் போட, அங்கும் இங்குமாக மீன் ஏலம் என்று அயராது உழைக்கும் மக்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டே அதிபதி கடற்கரை ஓரமாக காலை நனைத்து கொண்டே நடக்க, அத்தனை பேர் நடுவே எங்கோ கேட்டது அந்த ஒற்றை குரல். மீனு மீனே, 10 ரூபாய்க்கு 5 சால மீனு, வாங்கம்மா வாங்கம்மா என்ற குரலில் அதிபதியோ சட்டென திரும்பி பார்க்க, மீனு மீனே, இப்ப பிடிச்ச மீனு சாரே, கையை போட்டு அமுக்கி பார்க்காத, ஐஸ் வைக்காத நல்ல மீனு சாரே என்ற குரல் மீண்டும் மீண்டுமாக அவன் செவியை தொட, 6 அடி உடலில் அத்துமீறியது அக்குரல் தந்த கிளர்ச்சி. கூடை பல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னே இருந்து அக்குரல் வர, மீனு மீனே, போனா வராது, வாங்கம்மா வாங்க, இப்ப பிடிச்ச மீனு தான், காசு கம்மியா தரேன், வாங்க மேடம் வாங்க சாரே என்ற குரல் வந்த திசையை நோக்கி அதிபதி அறக்க பறக்க ஓடி போய் மூச்சு முட்ட நிற்க, இந்தாம்மா இந்த கூடை மீனை கொடு, எவ்வளவு? 2000 சாரே. என்னம்மா குதிரை விலை சொல்கிற? குதிரை விலை 2000 தானா சாரே? அப்போ எனக்கு ஒரு குதிரையை வாங்கித்தாங்க, இந்தாங்க 2000 ரூபா. அட கிண்டல் பண்ணுறியே, கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? இப்படி கேளு, அது நியாயம். ஏசி அறையில் 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு போட்டு விற்றா பொத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு வர்றது. அதுவே பொழப்புக்கு வெயிலில் காயிற எங்ககிட்ட வந்து பேரம் பேசுறியே. நீ தர்ற 10 ரூபாயில் நான் என்ன கோபுரமாக கட்ட போகிறேன்? 100 ரூபாய் குறைக்கலாம், அதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது சாரே. தந்தா தா, இல்லை இடத்த காலி பண்ணு, வியாபாரத்தை கெடுக்காதன. மழை வராப்புல இருக்கு, வெரசா வீட்டுக்கு ஓடணும் என்று அங்கு கட் அண்ட் ரைட்டாக பேசும் அந்த பேச்சை கண்ணில் தேடலோடு ஆர்வமாக அந்த முகத்தை காண காத்து கிடந்தான். இது 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 இந்த குரல், இக்குரல் மறக்க நினைக்காத அவனவள் குரல் அல்லவா? சரிம்மா குடு என்றதுமே வெள்ளை நிற விரல்களோ தன் முகம் முன் மறைத்திருந்த கூடையை நகட்ட, கந்தல் சேலையில் ஒரு பெண் மீனோடு மீனாக கருவாடாக களைத்து போன முகத்தோடு தலை களைந்து போய் களை இழந்தாலும் சிரித்த முகமாக பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டவள், நன்றி சாரே, மீனு மீனே என்று தன் தாவணி மறைத்த இடையில் போட்டிருந்த துணிப்பையில் பணத்தை எண்ணி போட்டுவிட்டு மீண்டுமாக கூவ ஆரம்பிக்க, தன்னை யாரோ கூர்ந்து பார்க்கவுமே தலையை தூக்கி பார்த்தவள் அதிபதி அவளை கண்ணிமைக்காது பார்த்தபடி நின்றான். அவனை பார்த்து புன்னகை செய்தவளோ, என்ன சாரே வேணும்? மீனா கருவாடா? எவ்வளவு ரூபாய்க்கு போடணும்?
சரே சரே என்று அவன் முகம் முன்பாக கையாட்டியவள் அவன் தட்டாத பார்வையில் தோலை உலுக்கிக் கொண்டே வந்த வியாபாரத்தை பார்த்துவிட்டு, மழை வரசா வரும் முன்ன இடத்த காலி பண்ணுவோம் நாம என்று எழும்ப இன்னுமே அதிபதியின் பார்வை அவளைத்தான் நோக்கியது. சரே, கொஞ்சம் கூடைய தூக்கி தரீங்களா? அந்த பக்கமா போனா வியாபாரம் நடக்கும். சரே, அவள் குரல் ஓங்கி கேட்க பிரமிப்பு குறையாது நின்றவனோ உடனே என அதிபதியோ அதிர்ந்து போய் அவளை குனிந்து பார்க்க, கூடைய கொஞ்சம் தூக்கி தலையில வச்சு விடுங்களேன் என்றதுமே அதிபதி கூடையை தூக்கி அவள் தலையில் வைக்க, மீனு மீனே என்று கத்திக்கொண்டே நடக்கும் அவள் பின்னே அவன் கால்கள் தானாகவே நடக்க ஆரம்பித்தது. எப்படி அவன் பாதை இனி வேறாக முடியும்? அங்கே நின்றது அவன் உயிர் அல்லவா? எப்படி எப்படி எப்படி? குண்டு வெடிப்பில் உயிரிழந்தோர் என்று வந்த பெயர் பட்டியலில் கீரவாணி என்ற பெயர் வந்ததே. அந்த சிதைந்த கட்டிடம் விட்டு இவள் எப்படி? இவளா அவள்? அவளா இருந்திருந்தால் இப்போது அவனை கட்டி அணைத்து மாமா மாமா என்று கதறியிருப்பாளே. அதிபதி யோசனையாக அவள் பின்னே நடக்க குடிசை வீட்டு முன்பாக அவள் கால்கள் நிற்க அதிபதியும் சற்று தொலைவில் நின்றான். அக்குடிசை விட்டு வயது முதிர்ந்த பெண் ஒருவர் வெளியே வர, பாட்டி வாடி, வியாபாரம் எப்படி போச்சு? கால் கையை வெளியே இருந்த தொட்டியில் கழுவி கொண்டு, போச்சு போச்சு, இந்தா பணம், அந்த வண்டிக்காரன் வந்தா கூடு, அப்படியே கொஞ்சம் தனியா எடுத்து வையே, உன் கண் ஆப்ரேஷனுக்கும் ஆகும். நீயும் தான் குருவி போல சேர்த்துக்கிட்டு இருக்க, எங்க எல்லாம் வட்டிக்காரனுக்கும் நம்ம வயிற்றுக்குமே சரியா போயிடுதே என்ற அலமேலு பாட்டியை பாவமாக கோலி குண்டு கண்களை உருட்டி பார்த்தாள். அலமேலு தன் வீட்டு வாசலில் நின்று தன் பேத்தியை உத்து உத்து பார்த்து கொண்டு நின்ற அந்த ஆடவனை கண்டுவிட்டு, யாரடி அது, உன்னை வெறிச்சு வெறிச்சு பார்க்கறான் இப்படி என்றதுமே அப்பெண் திரும்பி அதிபதியை பார்க்க, அதிபதியோ பூனை கூட்டங்களுக்கு நடுவே இடையில் கையை வைத்து கொண்டு அவளை விட்டு கண்களை அசைக்காது, இனி நான் உன்னை பார்ப்பது மட்டுமே என் வாழ்நாள் வேலை என்பது போல நின்றான். அதுவா பாட்டி, நாம மீன் விற்கிறது போல அந்த சாரு பூனையை விற்கிறார் போல. பூனையை எல்லாமா விற்பாங்க? அங்கு அவன் பூனை கூட்டத்தின் நடுவே நின்றதுமே பாட்டியும் நம்பிவிட, என்னத்தை விற்கல, எல்லாத்தையும் தான் பேக்கெட்டை போட்டு விற்கிறானுங்களே, இப்போ பூனை வியாபாரம் போல. அது சரி, போய் வேண்டாம்னு சொல்லிட்டு வா, குழம்பு அடுப்பில் கிடக்குது பாரு, நான் போய் உனக்கு சோறு போட்டு வைக்கிறேன் என அலமேலு உள்ளே போய்விட முகத்தில் வடிந்த நீரை தன் தாவணியில் துடைத்து கொண்டே அப்பெண் அதிபதியின் அருகே வந்தாள். அடியை திவ்யதர்ஷினி, உன்ற ஆளு படம் கொட்டாயில போடுறானா, வர்றியா என்னடி என்று அவள் தோழி தொலைவில் நின்றே அவளை அழைக்க, ஐ ராமராஜன் படம் போடுறானா, இருடி இரு சேலையை மாத்திக்கிட்டு ஓடி வரான் இரு என்று ஓடும் அவள் அங்க அசைவுகளை அவன் பழுப்பு கண்கள் படம் எடுக்க, ராக்கியோ ஓடிப்போய் அவள் காலை சுற்றி வட்டமிட, உடனே அதை குனிந்து பார்த்தவள் ராக்கியை தடவி கொடுத்துவிட்டு குடிசை உள்ளே போய் மறைய, அவன் உதட்டில் இழந்து போனதை மீட்டு கொண்ட நிம்மதி வந்து ஒட்டி கொண்டது. முதல் முறை அரிதிலும் அரிதாக அதிபதி இதழ் சிரித்தது. இதோ காலை முதல் ஆளாக அவள் கடை போடும் இடத்தில் அதிபதி கருப்பு சட்டையை மடித்துவிட்டு மீசையை திருகிக் கொண்டே மைனர் போல கார் மீது ஏறி அமர்ந்து அவளுக்காகவே காத்திருக்கிறான். புதிய ஆரம்பம் தர வந்தாலோ இவள் அதிபதியின் ஆதியாவாள். அத்தியாயம் 29. படுக்கையில் கிழிந்து போன பாயாக சுருண்டு போய் கிடந்தாள் கானவி. தயாவின் உயிரற்ற உடலை பார்க்கும் வரை அவன் தன் மீது வைத்திருந்த நேசம் அவள் கண்ணையும் கவரவில்லை, அவள் மனதையும் அசைக்கவில்லை. அவன் எப்போது தன்னை விட்டு போனானோ அதற்கு பிறகே உலகின் வெறுமை உணர்ந்தாள். அம்மு என்று அவன் நேசத்தில் அழைக்கும் விழி தேடினாள் அவள். ஓய் லகான் என்ற கேலி குரலில்தான் அவள் தனிமை போக்கி உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நிமிடத்துக்கு நிமிடம் அவள் நினைவுகளை களவாடி வெறுக்க வைப்பதற்காக அவனை நினைக்க வைத்தானோ. அவள் சிந்தனை முழுக்கவே அவனேதான் வாசம் செய்கிறான். சிறிது வினாடி உட்கார்ந்து யோசித்திருந்தால் கூட அவனை இழந்திருக்க மாட்டாளோ. காதலில்தான் அவசரம் கொண்டான், வாழத்தான் அவசரம் கொண்டான், சாகவும் அதே அவசரம் கொண்டு விட்டானே. கையில் அவன் தந்து போன தாலி பாரமாக இதயத்தை அழுத்தியது. இழந்த பிறகே பலருக்கும் கையை விட்டு போனது கல் அல்ல, வைரம் என்ற உணர்வு வருகிறது. திரும்பும் திசையெங்கும் தயாவின் முகம் தெரிய வானதி பாட்டி தேடி வந்து விட்டாள். இங்கேயும் கூட அதே நிலைமைதான். அவனே எங்கும் நினைவுகளாக சுற்றி அவளை துரத்த கண்ணீர் விட்டு கண்ணீர் வற்றி போனதுதான் மிச்சம். அவள் படுத்திருந்த படுக்கை விரிப்பு ஈரமாக கண்ணின் ஓரம் கண்ணீர் துளி விழுந்தது. வெளியே வந்து கார் நிற்க படுக்கையில் கிடந்த கானவியோ பெருமூச்சு விட்டாள். அம்மாடி கானவி, ஈஸ்வரும் தேவாவும் வந்திருக்காங்க, வாமா. வரேன் பாட்டி என்று முகத்தை கழுவிக்கொண்டே கானவி வந்து நின்றாள். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? நீ அதிபதியை விரும்பினதானே, இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க என்ன கஷ்டம்
என்ற ஈஸ்வரை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டாள் கானவி. உன்கிட்ட தான் கேட்குறேன், அவனுக்கு இதுக்கு சம்மதம் தான். நீ எப்போ ஓகேன்னு சொல்லுவ? நீ சம்மதம் சொன்னதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சாரி சார், எனக்கு இதில் விருப்பமே இல்லை. ஏன்? உங்களுக்கே இப்படி கேட்குறது அபத்தமா இல்லையா? நான் இன்பாவோட மனைவி. உடனே சிரித்தவன், ஜோக்கா? ஓரமாக போய் சிரிச்சிட்டு வரவா? இன்பா மனைவியா? யூ மீன் ஒய்ஃப்? தாலி எங்க? எப்போ கல்யாணம் ஆச்சு? அது சரி, குழந்தையாவது இருக்கா என்ன? அதற்கு அவள் தலை குனிய, இதெல்லாம் இருந்தாதான் அவரோட மனைவின்னு இல்லை சார், இன்பா இங்க இருக்காரு என்று கானவியோ தன் இதயத்தை தொட்டு காட்ட, அங்க அவனை சுட்டு தள்ளினதும் நீதானம்மா? துப்பாக்கி நாத்தந்தா நீ சுட்டு விளையாடுவியோ? கொலை பண்ணியிருக்க, புரியுதா? ம், இல்லைல்ல. அவள் பதறி போய் தலையாட்ட, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, தற்கொலைக்கு அவனை தள்ளி இருக்க. இல்லைல்ல இல்லை. ஆமாம், அந்த துப்பாக்கியில் உன் கைரேகையெல்லாம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் சுற்றி சுற்றி ஆதாரம் வேற தேடுது. அந்த துப்பாக்கி என் கையில் இருக்குமா? அங்கே போச்சு உன் நிலமை. கானவியோ எச்சில் விழுங்கினாள். தயா ஏன் இப்படி அடாவடியாக இருந்தான் என்று ஈஸ்வர் இன்னொரு முகம் பார்த்த பிறகுதான் தெரிகிறது. சார், அவர் கொண்டது நான் தான். என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருங்க. அதாவது நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணுறதா இதை எடுத்துக்கலாம். உன் பிராயச்சித்தம் எனக்கு எதுக்குமா? நான் செய்ய சொல்கிறது செய்யி, போதும். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. சார் என்று அவள் அதிர்ந்து போய் முழிக்க, ஏக் கல்யாணமா? அதுக்கு எதுக்கு இப்படி திருட்டு மொழியெல்லாம் முழிக்கிற? நான்லாம் உன் அத்தைய மாதிரி இன்னும் 5 தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதும் கல்யாணத்தை பண்ணுவேன். என் வாழ்க்கையில் இன்பா மட்டும்தான் சார். அவர் அன்னைக்கு லவ் பண்ணலை, இன்னைக்கு பண்ணுறேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். சாரி சார். ஐயா என்று காதை குடைந்த ஈஸ்வரோ, பாரு, உன் காதல் காவியமெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ நீட் பேரன். அது அவன் பிள்ளையா இருந்தா என்ன, இவன் பிள்ளையா இருந்தா என்ன? சும்மா அவனை நினச்சி தான் வாழ்கிறேன்னு படமெல்லாம் ஓட்டாம இவனை கட்டிக்க. நாளைக்கு கல்யாணம், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணேன். முடிவு என்னோடது என்று ஈஸ்வரை எச்சில் விழுங்கி பார்த்த கானவியோ இரவோடு இரவாக வந்து நின்ற பேருந்தில் ஏறி ஓடிவிட்டாள். இன்று நாகர்கோவில் மழலைகள் பள்ளிக்கூட பேருந்து வந்து நிறுத்தத்தில் நிற்க, மெதுவா ஏறுங்க என்று குழந்தைகளை பேருந்து உள்ளே ஏற்றிவிட்டு கொண்டிருந்தாள் கானவி. இந்த பள்ளியின் மழலைகளுக்கு ஆசிரியை அவள். ஏதோ போகுது வாழ்க்கை அவளுக்கு, அவ்வளவுதான். இந்த குழந்தைகளை பார்த்து வாழ பழகி கொள்கிறாள். தயாள இன்பாதிபதி விட்டு போன இடத்தை யாரை கொண்டுமே நிரப்ப முடியாது. அவன் இருக்கும் இதயத்தை தவிர அனைத்தும் வெறுமை மட்டுமே. பஸ்ஸில் குழந்தைகளை ஏற்றிக்கொண்டே நிற்க திடீரென ஏதோ கலவரம் உண்டானது அங்கு. ஐயோ ஐயையோ என்று தடதடவென ரவுடிகள் கூட்டம் கூட்டமாக ஓட, குழந்தைகள் பதறி போய் சிதறி தெறிக்க, கானவி அத்தனை பிள்ளைகளையும் அணைத்து கொண்டே பயந்து போய் நிற்க, குழந்தைகளோ அவளை கட்டிக்கொண்டு பயத்தில் அலற, ஒன்றும் இல்லை மிஸ் இருக்கேன்ல, பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்ன கானவிக்கு கூட பயம்தான். அங்கு எல்லோருமே ஓடிவிட இவள் மட்டும் பிள்ளைகளை விட்டு போக தோணாமல் அவர்களுக்கு அரணாகவே நிற்க, அவ்விடம் புழுதி பறக்க நீல லத்தி ஒன்று பறந்து வந்து ரவுடியின் முதுகில் விழ, அவனோ ஆ என துடித்து போய் கீழே விழ, கண்ணில் விழுந்த தூசியை கானவி கசக்கி கொண்டே லத்தி வந்த திசையை நோக்கி பார்க்க, காக்கி சீருடையில் மிடுக்காக எதிரே வந்த வண்டியை தாண்டி குதித்து ஓடி வந்து கொண்டிருந்தான் அவன். கானவி தன் கண்களையே நம்ப முடியாது அவனை பார்க்க, துத்தெரிக்க, பள்ளிக்கு போற புள்ளக்கைய பிடிச்சி இழுக்கிறியா என்று அவன் முதுகிலேயே ஓங்கி மிதித்து கையை இழுத்து உடைத்து கொண்டே தலையை தூக்கிட, நெற்றியில் ஆடும் சிகையும் முகத்தை மறைக்கும் சினமும் தாடை இருக்க கை கால் முறுக்கிட, அவன் கொண்ட கோபத்தில் காக்கி சட்டையில் போட்டிருந்த அவன் பெயர் சூரிய வெளிச்சம் பட்டு கண்களை கூசியது. இன்பாதிபதி IPS என்ற கொட்டை எழுத்தை கண்கள் அகல பார்த்து கொண்டே நின்றாள் கானவி. அவள் முன்பே போட்டு அந்த ரவுடியை பிளந்தெடுத்து கொண்டிருந்த அவன் முகத்தை கானவி ஆச்சரியம் தாங்காது பார்த்தபடியே நிற்க, சார் லஞ்சம் எவ்வளவு வேணாலும் தரேன் சார், என்னை விட்டுருங்க என்று ரவுடிகள் கெஞ்ச, லஞ்சமா? எனக்கு சம்பளம் தர கவர்மெண்ட் இருக்குடா, எவன் பணமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு எதுக்குடா பணம்? லஞ்சம் தர்றியா நீ? நான் தர்றேன்டா என்று ஓங்கி ஓங்கி கழுத்திலேயே கிடக்கும் தங்க செயின் அதிர அதிர அவனை மிதிக்க, இன்பா என்று அவளுடைய உதட்டை தாண்டி அவன் பெயர் வர மறுத்தது. ஏட்டே, இவனை தூக்கிக்கிட்டு போய் உள்ள போடு என்று தங்கக்காப்பை இழுத்து மேலே விட்டவனோ களைந்த கற்றை சிகையை வலது கை கொண்டு கோதி சரி செய்தபடியே அங்கே நின்ற கூட்டத்தை சுற்றி முற்றி பார்த்தவன், என்ன இங்க வேடிக்கை, கிளம்பு கிளம்பு என்று விரட்டி விட்டவன் ஒரு உருவம் மட்டும் அசையாமல் நிற்கவுமே தலையை தூக்கி அவளை கண்கள் இடுங்க பார்த்தவன், உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு போன்னு சொல்லணுமோ, போ என்றவனின் காட்டு கத்தலிலேயே கானவி அடித்து பிடித்து கொண்டு ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறிட, அவள் திரும்பி திரும்பி அவனை பார்க்க
இன்பாவோ அப்படி ஒருத்தியை அங்கே பார்த்த எந்த அதிர்வுமே இல்லாமல் 10ஓடு 1 நீ என்பது போலவே யாரோ போல கடந்து போக, அங்கு சைரன் வைத்த வண்டியில் ஏறி போகும் தயாள இன்பாதிபதியை அதிர்வு நீங்காமல் பார்த்தபடியே சிலையாக நின்றாள் கானவி. அவன் மருந்துக்கு கூட இவள் பக்கமாக திரும்பி பார்க்கவே இல்லை. திரும்பி பார்க்கும் எண்ணமும் இனி அவனுக்கு இல்லை. கானவி குறுக்கும் நெடுக்குமாக பள்ளியில் நடந்தாள். இன்பாவா எப்படி உயிரோட? இதழில் வெறுமை போய் நகை வந்து ஒட்டிக்கொள்ள பவிக்கு போனை போட்டு தயக்கமாகவே கானவி விஷயத்தை கேட்க, அவரு சாகலையாத்த? கண்டது கனவோ? அவன் ஞாபகத்தில் பைத்தியமேதும் ஆகிவிட்டேனோ என்றெல்லாம் யோசித்து பார்த்து விட்டாள். செத்து தொலைய மாட்டேங்கிறானுங்களே 3 பேரும். அவன் அப்பனையும் செத்துதான் சொல்றேன், சாகாம நம்ம உசுர எடுக்கிறானுங்க என்று அவளோ வைத்துவிட, ஈஸ்வர் மாமா குதர்க்கமா பேசும்போதே நம்ம யோசிச்சிருக்கணும். நீங்க சாகல, அது போதும். ஐ லவ் யூ இன்பா என்றவள் அடுத்து என்ன செய்ய என்று புரியாமல் நிற்க, கை கால் நிலையில் நிற்கவில்லை. ஆனந்தம், பரவசம், மகிழ்வில் கண்ணீர் என நடுங்கிய உதட்டோடு நின்றாள் அவள். கானவி மிஸ், உங்களுக்கு புது அட்மிஷனுக்கு பாப்பா ஒன்று வந்திருக்கு என்று அவளை அழைக்க, கானவியோ திடுக்கிட்டு போய் யோசனை கலைந்து போய் அட்மிஷன் நோட்டை எடுத்துக்கொண்டு வெளியே போக, காக்கி சீருடையில் ஒருவன் கார் அருகே முதுகை காட்டி நிற்க, போலீஸ் வாகனம் மீது 2 வயது குழந்தை அவன் தலையில் முட்டி முட்டி விளையாடிக் கொண்டே நின்றது. சார் என்றவளின் அழைப்பில் அவன் தலையை திருப்ப, அங்கே நின்றதோ இன்பாதிபதி. சார், இதான் உங்க மகளோட மிஸ் என அப்பெண்ணோ கானவியை கை காட்ட, குழந்தை தாவி வந்து தகப்பனின் தோளில் தாவ, கானவி சித்தம் கலங்கி போய் அவனையும் அவன் கையில் பொம்மை போல கண்களை உருட்டிய பெண் குழந்தையையும் கண்கள் கலங்க பார்த்தாள். அப்பா என்ற குழந்தைக்கு இச்சு வைத்தவன் அதை தூக்கி பிடித்து கொண்டே எதிரே நின்ற பெண்ணை கூர்ந்து பார்த்தான் இன்பா. இவரோட பொண்ணுக்கு தான் கானவி அட்மிஷன். சார் IPS ஆஃபீஸர், மகளை பார்த்துக்க முடியல போல, அதான் இங்க வந்து சேர்க்க வந்திருக்காரு என்று அருகே இருந்த பெண் தகவல் கூற, இது எப்படி சாத்தியம்? அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா? குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு இன்பா நிற்க வேர்க்க விறுவிறுக்க ஆரம்பித்து விட்டது அவளுக்கு. அவள் வயிற்றை கானவி விரல் வருடியது. ஏன் அவன் நினைவுகளை கூட இந்த வயத்தில் தரவில்லை? இப்படி எல்லாவற்றிலும் வெறுமையாகவே நிற்கின்றேனே என்றவளுக்கு உதடு துடிக்க, இன்பா அவளை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, இந்த ஸ்கூலெல்லாம் வேண்டாம் பாப்பா, வா வேற ஸ்கூல்ல அப்பா உன்னை சேர்த்து விட்டுறேன். பா பா என்று தகப்பன் மீசையை பிடித்து குழந்தை முத்தமிட, என் டாலுக்கு வேற டீச்சர் பார்த்து சேர்த்து விட்டுறேன் வா என்று தயா குழந்தையை தூக்கி கொண்டு காரில் ஏறப்போக, இன்பா என்றவள் தன் வாயை மூடிக்கொண்டு, சார் என்று ஓடிப்போய் அவன் எதிரே மறைத்தபடியே நின்றவள், அட்மிஷன் தவறிப்போனா என்ன நிர்வாகம் கேள்வி கேட்கும். நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. உங்க மகளை நான் நல்லா பார்த்துப்பேன். வேணும்னா என்னை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டு அட்மிஷனை போடுங்களேன். தன்னை அருகே சேர்க்க அவன் விரும்பவில்லை என புரிந்து போனது. யாரோ போல அவளை விலகி நின்று கொண்டாள். உண்டான பெரும் வலியை உதடு கடித்து இறுக்கிக் கொண்டாள். தேவையில்லை, வாடாலு என்று அவன் வண்டியில் ஏறிவிட, ப்ளீஸ் சார், இந்த வேலையை வச்சுதான் என் வாழ்க்கையே ஓடுது. நிலைமையை புரிஞ்சுக்கோங்களேன். மறுமுறை அவன் அருகே போக ஒரு வாய்ப்பு, அந்த குழந்தை மூலமாக அது கிடைக்கும் என்றால் விடுவாளா அவள்? இந்த பொண்ணு என் மகளுக்கும் வேண்டாம் என்றவனின் வார்த்தை ஒன்றும் அவளுக்கு புரியாமல் இல்லை. தன்னை அவாய்ட் பண்ணுகிறான் என மெலிதான வலி உண்டாகாது இல்லை. சரி சார், வேற ஆளை மாத்திக்கலாம் என்று அவன் குனிந்து அமர்ந்த அட்மிஷன் ஃபார்மை நிரப்ப, அந்த 6 அடி அழகனை தன் அழகிய காதலனை லஞ்சையின்றி பார்த்து கொண்டு நின்றாள் கானவி. அப்பா அப்பா என்று துரு துருவென ஓடும் குழந்தையை ரசித்து கொண்டே அவன் சைன் போட்டு கொடுத்துவிட்டு நிமிர, கானவி அவனை இமைக்காது பார்த்தபடியே நிற்க, தயாவோ நிமிரவும் இவள் விக்கித்து போய் சட்டென குனிந்து கொண்டவள் குழந்தையை விட்டுவிட்டு தயா போய் காரில் ஏறப்போக, அவனோடு பேச ஓடிவந்த அவளை பார்த்தும் பார்க்காதது போலவே தயா காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தடுமாறி கீழே விழுந்த கானவி போகும் காரையே ஆசையாக பார்த்தாள். அவன்தான் கல் நெஞ்சம் கொண்டானே. ஒரு முறை நேச பிழையாகி போனால் அதை சரி செய்ய கடினம்தான். புது ஆரம்பம் தர அவள் தயார். ஆனால் அவன் எப்போதும் தயாரில்லையே. அவள் காதலன் அல்ல அவன், குழந்தையின் தகப்பன் அவன். காதல் தோற்று போகலாம், தகப்பன் ஸ்தானம் தோற்று போகாதே. தோற்று போகவும் விடமாட்டான். அத்தியாயம் 30. அதிபதி கார் அந்த மார்க்கெட் உள்ளே வந்து நின்றது. வெய்யோன் மெல்ல தன் கதிர்களை பாய்ச்ச, ஜல் ஜல் என்ற கொலுசு ரீங்காரம் இசைக்க கண்ணை திறந்து பார்த்தான். இடையில் வைத்த கூடையும் தலையில் ஒரு கூடையும் என பலரோடு அவன் அழகியும் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் முத்துப்பல் தெரிய சிரித்தபடியே ஏதோ வளவளத்து கொண்டே வந்து இடத்தில் அமர்ந்து கையை கூப்பி, வியாபாரம் ஆகிறதுக்கு உதவி செய்ய ஆண்டவா, அந்த வட்டிக்கான கண்ணில் மாட்டிடவே கூடாது, நீதான் உதவி புரியணும். முதல் கிராக்கியே பல்கா குடு என்று கண்ணை திறக்க பூனை பிடிக்காரன் தான் நின்றான்.
அதிபதிதான் மீசையை திருகிக் கொண்டே அவளை உற்று பார்த்தபடி வெகு அருகே நின்றான். கீரவாணியோ அவனை பார்த்ததும் ஜெர்க்காகி போய் முகத்தை தள்ளி கொண்டவள், நீங்களா? ஏன் சாரே, பூனை வேண்டாம்னு சொன்னல, மறுபடியும் என்ன? அவள் முன்பாக குத்த வைத்து அமர்ந்த அதிபதியோ, மீன் வேணும். மீனா? என் பூனைக்கே மீன் வேணும். பூனைக்கெல்லாம் காசுக்கு மீன் வாங்கி போடுவாங்களா என்ன? இந்தாங்க, போதுமா? காசெல்லாம் வேண்டாம், போயிட்டு வாங்க என்றவளின் கையிலேயே கட்டு பணத்தை வைக்க அவளோ அரண்டு போய் அவனை பார்க்க, இவ்வளவுக்கும் மீனா வேணும்? பொண்டாட்டி வேணும், அப்படியே ஒரு பிள்ளை. எது, பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி செத்து போச்சு, உன்னை போலத்தான் இருக்கும். சுத்தி வளைத்து பேச தெரிந்தால்தான் அதிபதி காதல் அதிபதியாக ஆகி குழந்தை குட்டியோடு சுற்றி இருப்பானே. மீன் வெட்ட வைத்திருந்த கத்தியை இறுக்கி பிடித்த தர்ஷினி கைகளோ கிடுகிடுவன ஆட, யாரு சாமி இவன்? கருவேப்பிலை கொத்து கொடுங்கிற மாதிரி பொண்டாட்டி புள்ள வாங்க வந்திருக்கான். ஆளு பார்க்க அப்படியும் தெரியலையே, டிப்டாப்பா இருக்காரே என்று கண்களை உருட்டி அவன் ஹேண்ட்ஸம் லுக்கை யோசனையாகவே பார்க்க, அதிபதியோ அவ இப்ப வந்தா கூட அடுத்து பிள்ளை பெக்கிற வேலைக்கு போகும் அவசரத்திலேயே இருந்தான். பல சுற்று பெருத்த உடல். அன்று உள்ள அவன் மனைவிக்கு இடை சிறுத்து இஞ்சி இடுப்பு அழகியாகவே இருப்பாள். இவளோ உருண்டு திரண்டு வெண்ணெய் கட்டி போல இருந்தாள். ஏனோ தானோவென சேலை கட்டி இடுப்பில் 2 டயர் விழ கும் ஃபிகராகவே இருந்தாள். சொட்டு சொட்டாக மரத்தில் வடியும் தேனை போல வாய் பிளந்து குடிப்பதை போன்று அவள் திரண்ட உடலும் உருட்டும் கண்ணும் அன்று தராத மயக்கத்தை இன்று தந்தது அவனுக்கு. இன்று வாலிப்பான அழகோடு குனிந்துட்கார்ந்து மீனை கூறு போட்டு கொண்டிருந்த அவளை ரகரகமாய் கண்ணில் களவாடினான். நேற்றே அவளை பற்றி விசாரித்து விட்டான். கல்யாணமெல்லாம் முடியாத பொண்ணுதான் சார், பாட்டியும் அவளும் மட்டும்தான். குழந்தை குட்டி ஏதாவது? சார், கல்யாணமே முடியலன்றேன், பின்ன எங்கிட்டு குழந்தை வர? ஆமா, நீங்க ஏன் தர்ஷினியை பத்தி விசாரிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கத்தான் என்றதுமே அவன் வண்டியையும் அவனையும் பார்த்துவிட்டு ஏதோ வாய் திறக்க போக அவனுக்கு தேவையானதை கறந்துவிட்டு அதிபதி நகர்ந்து விட்டான். அவன் பேச்சில் அதிர்ந்து போன தர்ஷினியோ, யோ சாரே, முதல்ல எலும்பி போயா, விளையாட்டியா நீயே? பீதியை கிளப்பிக்கிட்டு உன் பார்வையும் பேச்சும் சரியில்லை சொல்லிட்டேன். பணத்தை கொடுத்து இந்த திவ்ய தர்ஷினிய மயக்க பார்க்குறியோ? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இடத்த காலி பண்ணு. நல்லா டிப்டாப்பா வந்து உட்காந்துக்கிட்டு கிட்னி திருட பார்க்குறியா சாரே? பிடி உன் காசை, கிளம்பு கிளம்பு. பணத்தை அவன் கையில் வைக்க, ஏன் ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துற? நான் உனக்கு மட்டும்தானே கேட்க பேசுகிறேன். இந்தாரு சாரே, நீ என்னத்தையும் பண்ணு, முதல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு நகரு. ஆத்தாடி, வில்லங்கத்தில் இழுத்து விட்டுருவார் போலவே என்று முகத்தை திருப்பி கொண்டே தர்ஷினி தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க, அதிபதி நாடியை தடவியவன் அமைதியாக போய் மறுபடியும் காரில் ஏறி அமர்ந்து அவளையே பார்க்க ஆரம்பிக்க, காலை போய் மதியமானது. உச்சி வெயில் மண்டையை பிளக்க அவனோ அசைய மறுத்து அவளை படுத்து கிடந்து பார்த்தான். உட்கார்ந்திருந்து பார்த்தான். கண்ணை விட்டு அவள் பிம்பம் மறையாது வேட்டையாடினான். அம்மாடி, விடா கண்டன், எங்க உள்ளவன்னு தெரியலையே, இந்த பார்வை பார்த்து வைக்கிறானம்ல என்று அவள் முணங்கிக் கொண்டே குனிந்து கொள்ள, ஆனால் அதிபதிக்கோ அவள் இருப்பதாலேயோ என்னவோ மீன் கடை கூட பன்னீர் வாசமாகத்தான் இருந்தது. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லா குமுதாதான். ஏய் தர்ஷினி என்ற அரட்டல் குரலிலேயே அவள் அதிர்ந்து போய் எழும்ப, வட்டிக்காரன் புல்லட்டில் வந்து இறங்கினான். வட்டியும் தராம முதலும் தராம இழுத்தடிக்கிறியா? என் ஆளுங்க வந்து கேட்டா அவங்கள அசிங்கமா பேசி ரவுசு பண்ணியிருக்க நீ. பின்ன ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பா பேசுறானுங்க. நான் என்ன உங்ககிட்ட பிச்சையா எடுத்திருக்கேன்? வட்டிக்கு தானே கடன் வாங்கியிருக்கேன். பணம் வரும்போது கொடுப்பேன். போன மாதம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் காசு செலவாகி போயிடுச்சு. அடுத்த வாரம் சேர்த்து தரேன்னு தானே சொல்லியிருக்கேன். என் கையை பிடிக்க வரான் அவன், பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனாண்ணா? அதான் 2 போடு போட்டேன். ஓ, அவன் கையை பிடிச்சி இழுத்தா அடிப்ப, நான் இழுத்தா என்ன செய்வ? காசை கொடுக்காம திமிரா பேசுறியோ? இப்போ நான் உன் கையை பிடிச்சி இழுக்கிறேன், அப்படி என்ன செய்கிறேன்னு நான் பார்க்குறேன் பாரு என்று குனிந்து அவள் கையை பிடிக்க போக, முடியுமா? அவள் முடி கூட இனி அதிபதி சொன்னால்தானே அசைய முடியும். சட்டென அவன் கையை அதிபதியின் கைகள் அழுத்தமாக பிடித்து வலிக்க வைக்க, டேய் விடுடா, யாரா நீ என்றவனோ பதறிப்போய் கேட்க, அவன் கையை இன்னும் அதிபதியோ அழுத்த சட சடவென எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. சார் சார், வலிக்குது சார், விடுங்க என்றதுமே அவன் கையை விட்டவன், அவ எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு, வட்டியோட நான் தரேன், அவ மேல கைய வச்ச என்றதுமே அனைவரும் அவனையும் தர்ஷினியையும் மாறி மாறி பார்க்க, அவளோ சங்கடமாகவே நெளிந்தாள். அதிபதி கட்டு பணத்தை தூக்கி வட்டிக்காரனின் முகத்திலேயே போட்டவன் தர்ஷினியை நோக்கி திரும்பி, என்னாச்சு? அவளை பழுப்பு விழி சுருங்க அதிபதி பார்க்க, அதிலோ சற்று பயந்துதான் போனாள் அவள். என்று அவள் தலையாட்ட,
நீ உட்காரு, மீதி மீனை வித்துட்டு வா, நான் அங்கதான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன், ஓகேவா என்று விட்டு வந்த வேகத்தில் மீண்டும் போய் அதிபதி காரின் மீது ஏறி அமர்ந்து கொள்ள அவன் வட்டிக்காரன் கையை பிடித்ததற்கே கையெலும்பு உடைந்து அவன் தரையில் உருண்டு புரண்டு வழியில் அலற, இனி யாராவது அதிபதி பக்கமோ அவள் பக்கமோ போக முடியுமா என்ன? அங்கு பூனைகளுக்கு பாலை வாங்கி ஊற்றி கொண்டிருந்த அதிபதியை தன் ஓரக்கண்களால் பார்த்த தர்ஷினியோ சடசடவென கூடையை கூட எடுக்காமல் பின்வாசல் வழியாக அவன் திரும்பி நின்ற வேலையை பயன்படுத்தி ஓடிவிட, அப்பா தப்புச்சேன் என்று தர்ஷினி வேர்வையை துடைத்து கொண்டே நிமிர அங்கேயும் அதிபதி வந்து நின்றான். பூனைகளும் தான். ஐயையோ, எங்க போனாலும் ரவுண்ட் கட்டுறான் இவன் என்று புலம்பிக் கொண்டே, அது ரொம்ப நன்றி சாரே, காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, போதுமா? எம்பிட்டு பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, என் கம்மலை வித்து தந்துடுறேன், சரியா? இப்படி பின்னாடியெல்லாம் துரத்துனா எப்படி? சொன்னா புரிஞ்சுக்கோங்க சாரே. இதான் என் பொண்டாட்டி என்று போட்டோவை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். அதையும் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையும் மாறி மாறி பார்த்த தர்ஷினியோ, புரியுது சாரே, உங்க கஷ்டம் இப்ப புரியுது. நான் பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கேன், ஆனா நான் அவங்க இல்ல. தெரியும், அதான் மறுபடியும் கல்யாணத்தை கட்டிக்கன்னு சொல்றேன். என அலறியவள், இது நீங்க தந்த காசுக்கு பதில் என்று தன் காதில் கிடந்த கம்மலை கலட்டி அவன் கையிலேயே வைத்த தர்ஷினியோ, என்னமோ நானும் குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், தொல்லை பண்ணிக்கிட்டு, இனிமே பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் என்று அவளோ நடக்க ஆரம்பிக்க அவள் பின்னாலேயே ரயில் பெட்டி போல அதிபதியும் பூனைகளும் படையெடுத்தனர். ஏண்டி தர்ஷு, வியாபாரத்துக்கு போகாம தூங்கிக்கிட்டு இருக்க? நான் போகல பாட்டி, எங்கே அதிபதி மறுபடியுமாக்க வருவானோ என்று அவள் வீட்டுக்குள்ளேயே கிடக்க, என்னாச்சு? உடம்பு முடியல பாட்டி. அப்ப நான் வேணும்னா போய் வரவா? அலமேலு பாட்டி கூடையை தூக்கி கொண்டு நடக்க தர்ஷினி வந்து கதவை அடைக்க போக அவள் எதிர் வீட்டு வாசலில் அதிபதி கார் நிற்க, தம்பி, இந்த வீடு தான் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு என்று எதிரே நின்று அவளுக்கு புரியும்படியாகவே உதட்டை அசைக்க அவளின் அதிர்ந்த பார்வையை ரசித்து கொண்டே தன் வீட்டு வாசலில் போய் அமர்ந்த அதிபதி போனை காதில் எடுத்து வைத்தவன், தேவா, நான் அதிபதி பேசுறேன். சொல்லுடா. எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு, எப்படி காதலிக்கணும்னு தெரியல, கொஞ்சம் அந்த ஆள்கிட்ட கேட்டு சொல்ல. அவளை லவ் பண்ணணும், அவளே வெறுத்து போற அளவுக்கு லவ் பண்ணணும், அவளே சலிச்சு போற அளவுக்கு லவ் பண்ணணும் என்று லிஸ்ட் போட்டவனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தர்ஷினியோ தலையை உதறிவிட்டு கட்டிலில் போய் படுத்து போர்வையை முகம் வரையும் மூடிக்கொள்ள உடல் அவன் தந்த பார்வை வீரியத்தில் காய்ச்சலில் கொதித்தது. அவள் போர்வையை யாரோ உருவ கண்களை திறந்த தர்ஷினியோ என பயந்து அலறிவிட்டாள். அதிபதிதான் அவளை இடையோடு தூக்கி அமர வைத்தான். நீ லவ் பண்ண வேண்டாம், நான் லவ் பண்றேன், சரியா? உடனே பேண்ட் பாக்கெட்டிலிருந்து துண்டு பேப்பர் ஒன்றை எடுத்து வாசித்தவன், கேரிங் யோர் பார்ட்னர் என்ற முதல் வரியை டிக் செய்துவிட்டு அவளை பார்த்தான். உனக்கு காய்ச்சலா என்று அவள் கழுத்தில் கையை வைத்து பார்க்க அதை தட்டிவிட்ட தர்ஷுவோ, என்ன விட்டுருங்க, காஃபி போட்டு தரவா? சாரே, இதெல்லாம் சரி வராது சொல்லிட்டேன், முதல்ல நீங்க வெளியே போங்க. ஏன் காய்ச்சல் வந்துச்சு? ஐயோ ராமா, பாட்டி வர டைம் சாரே இது, இங்க நான் உங்களை பார்த்தாங்கன்னா சாமி ஆடிடும், என் மானத்தை வாங்கி போடாதீங்க, போங்க. அவள் முகத்தை ஈரநீர் வைத்து துடைத்து விட்டவனை விட்டு அவள் பின்னால் நகர, காட்டு சுடுநீரை அவள் உதட்டில் வைக்க அதுவோ பறந்து போய் கீழே விழ, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கேட்காம டார்ச்சர் பண்ணுதீங்க, முதல்ல வெளியே போங்க சார் என்றவளை தலையை தூக்கி பார்த்த அதிபதியோ, படுத்து தூங்கு. சார், படுன்னு சொன்னேன். அதிபதியின் அழுத்தமான பார்வையும் அவன் பல்லை கடித்து ஒரு பார்வை பார்க்கவுமே அவள் உடனே அதிர்ந்து விட்டாள். இன்னையிலிருந்து நாம 2 பேரும் லவ் பண்றோம், புரியுதா? அவள் நாலா பக்கமுமே தலையாட்டி வைக்க, தூங்கு. தூங்குன்னு சொன்னேன். கண்ணை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவள் கால் 2இல் தலை வைத்து அதிபதியும் படுத்துக்கொள்ள பயத்தில் உறைந்து போனது பெண்மேனி. இப்போதும் அவன் தீவிரவாதிதான், காதல் தீவிரவாதி. அன்று தன் காதலை அவளுக்கு காட்ட நினைக்கவில்லை, இன்று தன் காதலை இவளுக்கு உணர்த்த தெரியவில்லை. தப்பும் தவறுமாக ஒரு காதல் செய்வான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. அவுணர்களின் அதிபதி நான். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.